ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன? யார நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்னு சொல்றோம்? ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷன ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒருத்தரால மட்டுமே ஃபுல்லா டெவலப் பண்ணி முடிக்க முடியும்னா, அவர தான் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்னு சொல்றோம். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆவறதுக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் கவர் பண்ணணும்னு ஒரு கம்ப்ளீட் ஐடியாவ ஷேர் பண்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ட 2 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்னு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்னு பேக் எண்ட் டெவலப்மெண்ட். பேக் எண்ட்ல டேட்டாபேஸ்னு ஒரு கான்செப்ட்மே ஆட் ஆகி வரும். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறத இமேஜின் பண்ணீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க எதெல்லாம் கண்ணால பார்க்குறீங்களோ, அதாவது மெனு கார்ட், சேர், டேபிள், அந்த ரெஸ்டாரண்ட்டோட டிசைன்ஸ், கலர்ஸ் இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மென்ட்னு சொல்லுவோம். சிமிலர்லி இதே மாரி ஒரு வெப்சைட்ல எதெல்லாம் நீங்க கண்ணால பார்க்குறீங்களோ, அதாவது அந்த வெப்சைட்டோட டிசைன்ஸ், கலர்ஸ், ஸ்டைல்ஸ், இமேஜஸ், பட்டன்ஸ் இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மென்ட் சொல்லுவோம். இப்போ பேக் எண்ட் டெவலப்மென்ட்னா என்னன்னு பார்ப்போம். பேக் எண்ட் டெவலப்மென்ட்னா எதெல்லாம் உங்க கண்ணால பார்க்க முடியலையோ அதுதான் பேக் எண்ட் டெவலப்மென்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட்ட கிச்சன்ல குக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இங்க கிச்சன்ல உங்க ஃபுட்ட குக் பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ ஸ்டோர் ரூம்ல இருந்து கெட் பண்ணிப்பாங்க. இங்க ஸ்டோர் ரூம் தான் டேட்டாபேஸ். கிச்சன்ல நடக்கிற குக்கிங் தான் பேக் எண்ட் டெவலப்மென்ட். சிமிலர்லி நீங்க ஒரு அமேசான் வெப் அப்ளிகேஷன்ல ஒரு ப்ராடக்ட்ட சர்ச் பண்றீங்க. நீங்க சர்ச் பண்ற ப்ராடக்ட்டுக்கான டீடைல்ஸ டிபில இருந்து கெட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுது. இங்க டிபில இருந்து கெட் பண்ற ப்ராசஸ உங்களால பார்க்க முடியாது. இத தான் பேக் எண்ட் டெவலப்மென்ட் சொல்றோம். சிம்பிளா ஒன் லைன்ல சொல்லணும்னா நம்ம வெப்சைட்டுக்கு பேக்ரவுண்ட்ல நடக்கிற லாஜிக்கல் டெவலப்மெண்ட் தான் பேக் எண்ட் டெவலப்மென்ட் சொல்றோம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் லேர்ன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HTML, CSS அண்ட் JavaScript. இங்க HTMLன்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட்டோட லேஅவுட் அண்ட் அதுல இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் CSSன்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம டெவலப் பண்ண லேஅவுட் அண்ட் காம்போனன்ட்ஸ்க்கு கலர் அண்ட் ஸ்டைல கொடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இங்க ஸ்கிரீன்ல தெரியுற ரெண்டு இமேஜை பாருங்க. ஒன்னு வித் CSS, இன்னொன்னு வித்தவுட் CSS. நெக்ஸ்ட் JavaScript. JavaScriptன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம வெப்சைட்டோட ஃபங்க்ஷனல் பிஹேவியர்லாம் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஆர்டர் பிளேஸ் ஆகணும், இல்ல ஒரு லிங்கை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகணும். இந்த மாதிரியான டைனமிக் ப்ராசஸ் எல்லாம் JavaScript யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 3 டெக்னாலஜிஸ் மட்டும் படிச்சா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆயிடலாமா? கிடையாது. நீங்க ஃப்ரேம் ஒர்க்ஸே சேர்த்து லேர்ன் பண்ணணும். ஏன் ஃப்ரேம் ஒர்க்கை கத்துக்கணும்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு 10 லைன்ஸ் கோட் எழுதுறீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஜஸ்ட் 1 or 2 லைன்ஸ்லயே அதை கம்ப்ளீட் பண்ணலாம். நான் ஒரு சில ஃபேமஸான ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மட்டும் சொல்றேன். அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. CSSக்கு Bootstrap இல்லனா Tailwind CSS, JavaScriptக்கு React இல்லனா Angular. இதுல ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேக் எண்ட் டெக்னாலஜிஸை பார்ப்போம். இங்க Python, Java, Node.js இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அதுக்கு ரிலேட்டடான ஃப்ரேம் ஒர்க்ஸையும் சேர்த்து லேர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஜாவாக்கு ஸ்ப்ரிங் பூட், பைத்தானுக்கு ஜாங்கோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கையும் சேர்த்து லேர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் இருக்கு. நான் ஒரு சில ஃபேமஸான டேட்டாபேசஸ் மட்டும் சொல்றேன். MySQL, PostgreSQL, Oracle, AWS அண்ட் MongoDB. இந்த டேட்டாபேஸ் அக்சஸ் பண்றதுக்கு ஒரு கொரி லாங்குவேஜை நீங்க லேர்ன் பண்ணணும். அதுதான் SQL. SQLனா சீக்வல் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் உங்களால டேட்டாபேஸை ஆப்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு SQL கத்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க MongoDB சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதை நோ SQL சொல்லுவாங்க. இதை அக்சஸ் பண்றதுக்கு SQL தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான பேக் எண்ட் டெக்னாலஜிஸ்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி மட்டும் எடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, பேக் எண்ட் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கத்துக்கிறவங்கள தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவோம். நீங்களும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா இப்போ நம்ம பார்த்த டெக்னாலஜிஸ்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச டெக்னாலஜியை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த மாதிரி மோர் டெக்னாலஜி வீடியோஸ்க்கு ஸ்கைடெக் மேக்கரை ஃபாலோ பண்ணி